ஹோட்டலில் போகிறோம், பக்கத்தில் ஏதாவது பார்க்கறதுக்கோ பழகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருந்தால் அதையும் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இன்றைக்கி மனிதர்களுடைய நெருக்கம் சுருங்கி போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா கருவிகளுடைய பெருக்கம் தான் அதுக்கு பெரிய காரணம். தகப்பனார் அவருக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து உட்கார்றவர். அவரு அப்பப்போ அந்த மெனு லிஸ்ட்டை பார்க்குறாரு, பாக்கெட்டை பார்க்குறாரு, பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போடுறாரு. பசங்களை கேட்கவே இல்லைங்க, 2 இட்லி ஆர்டர் பண்ணிட்டார். உடனே போர்க்கொடை தூக்கிட்டான் சின்னவன். எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும், எனக்கு பூரி செட்டு தான் வேணும்னு அந்த பையன் அப்படின்னு 2 பேருமே அடம் பண்ணுறாங்க. அது விலை ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் வேணாண்டா, உடம்பு கெட்டுடும், ஆயில் ஐட்டம், இட்லி சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லது. இருக்கிற இருப்புக்கு தகுந்த மாதிரி அவர் நெருக்கமான அந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி இந்த பக்கத்து டேபிளில் ஒரு இளைஞர் உட்காந்தாருங்க. பூரி செட்டை ஆர்டர் பண்ணார். அந்த பசங்களில் சின்ன பையன் மறுபடியும் சத்தம் போட்டு சொன்னான், பாரு அங்கே அங்கிள், இந்த பூரி நல்லா இருக்காதுன்னு சொன்னேன், அங்கே பூரி சாப்பிட்றாருப்பா. இதை அந்த இளைஞர் ஓரக்கண்ணால் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய் அப்படி பூரியை புட்டு இந்த வாயில் வச்சுட்டு கீழே போட்டார். என்னையா உருளைக்கிழங்கு, என்னையா பூரி, இது வாயில் வைக்க பிடிக்கல, இந்த பூரி செட்டை அப்படியே தள்ளிட்டாருங்க. அவர் போன பிற்பாடு நான் இந்த இளைஞரை பார்த்து கேட்டேன். இளைஞர் சொன்னாருங்க, இன்றைய இந்திய இளைஞன், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞன், அவன் திசை மாறவில்லை, சரியான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப உயர்ந்த பதிலாக இருந்தது. நாயகி டிவி நேயர்களே, என் வணக்கத்திற்குரிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஹோட்டலில் போகிறோம், அதில் கூட இப்போ முன்பதிவு வந்துடுதுங்க. ரெஸ்டாரண்ட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய வேடிக்கை. அப்போ நம்ம போய் உட்காரன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் ஏதாவது பார்க்கறதுக்கோ பழகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருந்தால் அதையும் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இன்றைக்கி மனிதர்களுடைய நெருக்கம் சுருங்கி போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா கருவிகளுடைய பெருக்கம் தான் அதுக்கு பெரிய காரணம். அப்போ நான் ஒரு முறை ஒரு ஹோட்டலுக்கு போனேங்க. அங்கே ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் சிந்தனையை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு நடந்தது நண்பர்களே. நான் இந்த பக்கம் உட்காந்துங்கிறேன். எதிர்ப்பு சைடில் ஒரு தகப்பனார், அவருக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தன் 6வது படிச்சிருப்பான், ஒருத்தன் 8வது படிப்பான்னு வச்சுங்களேன். 2 பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அவரு அப்பப்போ அந்த மெனு லிஸ்ட்டை பார்க்குறாரு, பாக்கெட்டை பார்க்குறாரு, பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போடுறாரு. பசங்களை கேட்கவே இல்லைங்க, 2 இட்லி ஆர்டர் பண்ணிட்டார். உடனே போர்க்கொடை தூக்கிட்டான் சின்னவன். எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும், எனக்கு பூரி செட்டு தான் வேணும்னு அந்த பையன், இவன் நூடுல்ஸ் தான் வேணும்னு இவன் போராட்டம். இல்லைன்னா எங்கள் 2 பேருக்குமே பூரி செட்டு வாங்கி கொடு அப்படின்னு 2 பேருமே அடம் பண்ணுறாங்க. அது விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்பா கணக்கு போட்டு பார்த்து சொன்னார், அதெல்லாம் வேணாண்டா, உடம்பு கெட்டுடும், ஆயில் ஐட்டம், இட்லி சாப்பிடுங்க, அதான் உடம்புக்கு நல்லது. அப்பாவை கூட நான் எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஏன் தெரியுமா, மத்தியானம் சாப்பிட்டதே ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இருக்கிற இருப்புக்கு தகுந்த மாதிரி அவர் நெருக்கமான அந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி அப்படியே உருக்கமாக சொன்னார், சாப்பிடுங்கடான்னாரு. அப்புறம் ஆர்டரும் பண்ணியாச்சுங்க. 2 இட்லியும் வந்துட்டுது. வந்த பிறகு இந்த பசங்க மறுபடியும் அதை எடுத்து சாப்பிடுறது யோசிக்கிறேன். இது அதே நேரத்தில் இந்த பக்கத்து டேபிளில் ஒரு இளைஞர் உட்காந்தாருங்க. அவர் ஒரு நடுத்தரமான ஒரு 25-26 வயசுடைய அந்த இளைஞர் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே என்ன பண்ணார், பூரி செட்டை ஆர்டர் பண்ணார். சர்வர் தம்பியும் கொண்டாந்து அந்த பூரி கிழங்கோட வச்சுட்டார். வச்சிட்ட பொழுது அந்த பசங்களில் சின்ன பையன் மறுபடியும் சத்தம் போட்டு சொன்னான், பாரு அங்கே அங்கிள், இந்த பூரி நல்லா இருக்காதுன்னு சொன்னேன், அங்கே பூரி சாப்பிட்றாரு, பாரு எனக்கு பூரி தான் வேணும், நான் இதை தொட மாட்டேன் அப்படின்னா அவனும் பெரியவனும் அது உனக்கு துணையாக நிற்கிறான். இதை அந்த இளைஞர் ஓரக்கண்ணால் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய் அப்படி பூரியை புட்டு இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வாயில் வச்சுட்டு கீழே போட்டார். என்னையா உருளைக்கிழங்கு, என்னையா பூரி, இது வாயில் வைக்க பிடிக்கல, ஒரே சிறுகசப்பாக இருக்குது, நல்லா இல்லை, உப்பு இல்லை, அது இல்லை. அந்த பூரி செட்டை அப்படியே தள்ளிட்டாருங்க. தள்ளிட்டு சொன்னார், இந்த பூரிக்கும் சேர்த்து பில்லு போடு, நான் பணம் கட்ட தயார், எனக்கு அந்த பசங்க சாப்பிட்ற மாதிரி 2 இட்லி கொடுங்கன்னார். சர்வர் தம்பியும் கொண்டாந்து 2 இட்லியை வச்சுட்டு உடனே அவங்க அப்பா நல்லா பெருமிதமாக அப்படியே சொன்னார், பாத்தியா நான் சொன்ன மாதிரி அந்த அங்கிளும் சாப்பிட்றாரு, பத்தியா நல்லது தான்பா அப்பா சொல்லுவேன் அப்படின்னு சமாதானப்படுத்தி அந்த பசங்க 2 பேரும் 2 இட்லியும் சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அவர் பில்லை கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அப்புறம் அவர் போன பிற்பாடு நான் இந்த இளைஞரை பார்த்து கேட்டேன், தம்பி தப்பாக நினைக்காதீங்க, ஒரு செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமா? சார் கேளுங்க சார் அப்படின்னார். உங்களை நிறைய பார்த்துருக்கேன் சார், யூடியூப்லாம் பார்த்துருக்கேன், கேளுங்க சார் அப்படின்னா. ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு பூரி செட்டு சாப்பிடாமலே நீங்கள் ஒதுக்கிட்டு அதுக்கு பில்லு கொடுக்குறேன்னு சொன்னதை ரைட்டு, நல்லது, அந்த பசங்களை சாப்பிட வச்சிட்டிங்க, ரைட்டு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பூரி செட்டை ஆர்டர் பண்ணி நீங்களே அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒரு பூரி செட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லை, இதில் அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த இளைஞர் சொன்னாருங்க, இன்றைய இந்திய இளைஞன், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞன், அவன் திசை மாறவில்லை, சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப உயர்ந்த பதிலாக இருந்தது.
ஐயா, நான் அப்படி 2 பூரி செட்டை வாங்கி ஆளுக்கு ஒரு ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, அந்த பிள்ளைகளும் சாப்பிட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா? அப்பா மேலே இருக்கிற கௌரவம் போயிடும் சார். அப்பா தான் எல்லாமே நினைக்கிற பிள்ளைகளுக்கு நாம் கேட்டதை வாங்கி கொடுக்கல, அந்த அங்கிள் வாங்கி கொடுத்தாருன்னும் போது எனக்கு கௌரவம் கூடும், அவருடைய கௌரவம் குறையும் சார். அதனால தான் அவருடைய கௌரவத்தை குறைக்க நான் விரும்பலை அப்படின்னு சொன்ன பதில் இருக்குதுங்களே, நெஞ்சம் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு பதில் சார் அது. அதனால் நமக்குள்ளே எத்தனையோ சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் இருக்க, நாம் எதிலிருந்தும் எதையும் கற்கலாம். அதுதான் என்னுடைய ஒரு பணிவான கருத்து. நம்ம எல்லாம் தெரியும்ன்றதை விட, இது தெரியுமா, இந்த நுட்பம் நமக்கு இது வரைக்கும் தெரியுமா, அவரோட பேசினதுனால பகிர்ந்து கொண்டதுனால இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பண்பு அவரிடத்தில் இருக்கிறது. இந்த பண்பு தாங்க படிப்பை தாண்டிய ஒன்று. படிப்பு மட்டுமே போதாதுங்க, அந்த படிப்பை தாண்டிய ஒன்று அந்த பண்பாடு இருக்குது பாருங்கள். அதனால தான் வள்ளுவரே சொன்னார், பண்புடையார் பட்டுண்டு உலகம். இது மாதிரி நல்ல மனிதர்கள் எத்தனை பேர் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. பார்க்குறவங்கெல்லாம் நமக்கு அவன் கெட்டவன் இவன் கெட்டவன்றது அடையாளத்தை துறந்து விட்டால் அந்த அற்புதமான ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதனால் நான் சொல்கிறேன், எதிலிருந்தும் எதையும் கற்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு மனப்பக்குவத்தை நிறைய கொடுக்கும்.